ப்ரோட்டஸ்ட் டெல்லியில ஆரம்பிச்சாங்க. இவங்களும் ஃபேர் நீட் ஆரம்பிச்சிருந்தா ப்ராப்ளம் இல்ல. ஃபேர் நீட்னு சொன்னா தமிழகத்துல யாரும் வரமாட்டாங்கன்ற காரணத்துக்காக ஃபேர் நீட்னு சொல்லி இவங்க ப்ரோட்டஸ்ட் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோட்டஸ்ட் நடக்கும், நீட் பேன் ஆகிற வரைக்கும் இந்த இடத்துல ப்ரோட்டஸ்ட் நடக்கும், இந்த இல்லம் எப்பவுமே பாலன் இல்லம் உங்களுக்காக திறந்து இருக்கும், எவ்வளவு நாள் ஆனாலும் சொன்னாங்க. இன்னைக்கு ராஜமோகன் கல்வி அமைச்சர் வந்த பிறகு இங்க என்ன நடந்ததுன்னா, மெரினாக்கு போக சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் கோரிக்கை வச்சாங்க. மெரினாக்கு போக கூடாது, இங்கதான் நடக்கணும்னு அவங்களுக்கு ஒரு ஈகோ கிளாஷஸ்னால திடீர்னு எடுத்த முடிவு தான் இந்த முடிவு. இவங்க இன்னைக்கு ஈவினிங் வரை எந்த ஒரு முடிவும் எடுக்கல. இது முழுக்க முழுக்க ஒரு, அதுவும் எங்களை இப்ப என்ன சொல்றாங்க போலீஸ், நீங்க வெளியே நைட்டு 12 மணி ஆகுது, கைது பண்ற வெளியே போங்க, சிபிஐ ரிட்டர்ன் வாங்கிட்டாங்க, இதுக்கப்புறம் இங்க அலௌட் இல்லன்னு சொல்லிட்டாங்கன்னா நைட்டு 12 மணிக்கு அனௌன்ஸ் பண்றாங்க. திடீர்னு இது திடீர் முடிவு. இவங்க ஈவினிங் வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, இன்னொரு பேன் நீட் நடக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும் தான் சொன்னாங்க. ஒரு நிமிஷம், இப்ப எனக்கு இன்னொரு விஷயம் மட்டும் கிளாரிஃபை பண்ணணும். இப்ப இவங்க பேன் நீட்னு போராடினது பிரச்சனை இல்ல. ஒருவேளை இவங்க இதை மட்டும் சொல்லுங்க, என்னன்னா டெல்லியில இருக்கிற சிஜேபியோட அமைப்பும் தமிழகத்தில் இருக்கு, டெல்லியில இருக்கிற சிஜேபியும் தமிழகத்தில் இருக்க சிஜேபியும் வேற வேற, பார்ட்டி ஒன்னா இருந்தாலும் எங்களுடைய மோட்டோ வேற அப்படின்னு சொல்லிட்டீங்க கூட நாங்க வெளியே போயிடுறோம். அதை மட்டுமாவது கேட்டு சொல்லுங்க. இத சொல்லாம எங்களை ஏமாத்தி கூப்பிட்டு இப்ப அவங்க வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களை அனுப்புறது எந்த வகையில நியாயம்? இதை மட்டும் எனக்கு கேட்டு சொல்லிட்டீங்கன்னா இங்க இருக்கிற எல்லாருமே நாங்க கிளம்பிடுவோம். சும்மா ஒண்ணும் இல்ல, காட்டுக்கு கத்திட்டு இருக்கிறோம். டெய்லி எதுக்கு கத்திட்டு இருக்கிறோம்? எவ்வளவு பேர் இப்ப ஓகே, நான் வேலைக்கு போறேன், நான் வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இங்க வரேன், வெள்ளி சனி ஞாயிறு வரேன், பொழப்ப விட்டுட்டு வந்தவங்க எல்லாம் இப்ப என்னது? நான் as a lawyer and advocate லாக்கு அகைன்ஸ்டா முரண்பாடா நான் செயல்பட எனக்கு விருப்பம் இல்லை. ஒரு ப்ரொடெஸ்ட் நடத்தினா சட்டப்படி எனக்கு உரிமை இருக்கு, நான் போய் ஹைகோர்ட்டை நாடலாம், நம்மளோட டைரக்டா நம்மளோட கமிஷனர் ஆபீஸ்ல போய் நம்ம ஒரு ஆர்டர் கேட்கலாம், கேட்டுட்டு நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ணலாம், நீட்டு ரத்து செய்ய சொல்லி. எடுத்தோடனே ஆளுநர் மாளிகையில உட்காந்து நீங்க பயமுறுத்துற மாதிரி சொல்லுங்க. நீங்க சொல்றது நான் யாருக்கும் எதிராக பேசல. நான் இவ்வளவு நாளா 4 நாளா நான் இங்க இருக்கேன்னா உங்க கூட தான் இருக்கேன். நீங்க டே நைட் கஷ்டப்பட்டுருக்கீங்க, உங்களுக்கு தான் ரெஸ்பெக்ட், உங்களுக்கு முழுசா ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட் கூட உங்களுக்கு தான். ஏன்னா நீங்க இல்லாம இது நடக்கல. இல்ல உண்மை அதுதானே, உங்க இல்லத்தை கொடுத்தீங்க, டே நைட் நீங்க கஷ்டப்பட்டீங்க, புரியுதுங்களா? நாங்க ஏத்துக்கிறோம். கண்டிப்பா நீங்க இல்லன்னா இது சாத்தியமே கிடையாது. வேற தமிழ்நாட்டுல வேற எங்கேயுமே இந்த அளவுக்கு ஒரு போராட்டம் நடக்கல, ஓகேங்களா? பட் நீங்க நீட் தேர்வு பேன்னு தானே நீங்க இந்த போராட்டம் ஸ்டார்ட் பண்ணீங்க. இப்ப காங்கிரஸ் நீங்க வாங்குறீங்க. சோ இதுக்கு அப்புறமா நான் சொல்லிருக்கேனே, ஒரே நிமிஷம், முறைகேடு இருக்கு இல்லைங்களா? நல்லா கேட்டுங்க அமைதியா. அந்த முறைகேட்டுக்கு காரணமான, வினாத்தாள் கசிவுக்கு காரணமான அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி நீக்கம் செய்யணும், இழப்பீடு வழங்கணும், இதுதான் டிமாண்டா வச்சாங்க. ஆனா தமிழ்நாட்டில் நாம தான் நீட் தேர்வு ரத்துங்கிற முழக்கத்தை இந்தியாவிலேயே வைத்துக் கொண்டிருக்கிறோம், ஓகேங்களா? இந்த போராட்டம் நடந்துச்சுல சென்னையில பாலன் இல்லத்தில் ஒரு 5000 பேர் சேர்ந்து நின்று போராடினாங்க. ஆகவே அந்த போராட்டத்திற்கு மதிப்பளித்து நாங்கள் தர்மேந்திர பிரதானை டிஸ்மிஸ் செய்கிறோம் என்று அந்த அரசு செய்யல. எதுக்காக செஞ்சாங்க தெரியுங்களா? டெல்லியில் அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி, உண்மையை பேசணும். டெல்லியில் அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி. காரணம், டெல்லியில ஊபி, மகாராஷ்டிரா, பீகார், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கான அந்த நெருக்கடி அவர்களை பணிய வைத்தது. நாம அதற்கு உதவி செய்திருக்கிறோம். இந்த போராட்டம் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் சொன்னா இதற்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள், தமிழ்நாடு முழுக்க இளைஞர் மாணவர்களை ஒருங்கிணைக்கணும். சென்னையில போராட்டம் நடத்தணும், கன்னியாகுமரியில் நடந்துச்சா,
தூத்துக்குடியில் நடந்துச்சா? நீலகிரியில் நடந்துச்சா? இல்ல. நமக்கு என்ன வேலை இருக்கு? தமிழ்நாடு முழுக்க இளைஞர் மாணவர்களை ஒருங்கிணைக்க வேண்டிய மிகப்பெரிய கடமையும் பொறுப்பும் இருக்கு. தோழர் சொன்னாங்க நீட் தேர்வு ரத்து சொல்லுங்க அப்படின்ட்டு. நீட் தேர்வு ரத்து செய்யணும்னு சொல்லி நாம 10 வருஷமா போராடிட்டு தான் இருக்கோம். ஆனா இங்க ரத்து செய்யப்படல. அதற்காக ஃபர்ஸ்ட் நாள் தொடங்கப்பட்ட போராட்டத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறோமா? கொஞ்சம் போராட்டத்தை கொஞ்சம் இடைவெளி கொடுத்து அடுத்த கட்ட திட்டமிடலோடு அடுத்த கட்ட போராட்டத்திற்கு போவது என்பதுதான் இத்தனை நாட்கள் போராளிகள் முன்னெடுக்கக்கூடிய முயற்சி. இதுதான் ஓரடி முன்னால் ஈரடி பின்னால் என்று சொல்வார்கள்.